Welcome to everybody. National Circus invites you all. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பான அம்சமாக முதன்முறையாக இவ்வரங்கிலே பறந்து பாய்ந்து உங்களை பரவசமூட்டப் போகிறார் எங்கள் சர்க்கஸில் புதியவரான ஜீவா.
ஜீவா ஆட்டம் ரொம்ப அபாரம், குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலேயே இப்படின்னா போ போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரி இல்ல ஜீவா ஆயிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான ட்ரிப்பிஸ் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கத்து தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளும் சேரும். எங்க அத்தான் கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்பளாசை பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்பு கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன? நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்படாது. என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்கப்பா போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சித்தி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏன் கலா, நீ புடிச்ச மயிலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீ இங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும், உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அழாத கலா. உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன், போதுமா? நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம், ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவான். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்லை. எனக்கும் தெரியும். நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும். விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். இது பெரிய தப்பு. இது ஒண்ணுலதான் நமக்கு ஆபத்தே கிடையாது. வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி. எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. நீங்களா? ஆமா, இன்னைக்கு லீவு நாளாச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு லீவ் கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காகத்தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கணும். கல்யாண நாள்
பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. பட்டு வானத்திலே வலம் வருவோமா, அங்கும் ஒரு ராஜாங்கம் அமைத்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. போய் கதை சார். நான் இருக்கிறேன், தைரியமா போய் கதை சார்.
யாருக்குமே தீங்கு செய்யாதவர் இவருக்கு தீங்கு செய்ய எப்படிதான் மனசு வந்தது? குழந்தை மாதிரி கோபமே வராது. கடவுளே, நல்லவன் தானா ஒரு பொல்லாத மிருகத்துக்கு இரையாகணும்? வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்ட நீ உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம் அவருக்கு நான் தந்த காணிக்கை இதுதானா? விஜயா, மிருகத்தை விட கொடியவனே, உண்மையை சொல்லு. உன் வேலைதானே இது? ஜீவா, உஷாரா பேசு. மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான் நான். ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா, அவன் சொல்றதான் நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களையா கேட்டாங்க? அத்தா, இது கொலை விஷயம். தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன், இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்தா பதறி இருக்கு. நீங்க பேசாம இருங்க. குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது. காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும். அங்க யாரு? ஓ, குளிக்கிறீங்களா? பின்ன என்ன, பாத்ரூம்ல வந்து தூங்குவாங்களா? பேச்சு சூடா இருக்க. கலாவா? உடம்பு சூடா இருக்கா? குளிங்க. கலா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? வேற என்ன தெரியும் உங்களுக்கு? கேளுங்க. வேற என்னதான் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ போதுமே, கேள்வியை கேளுங்க. ஆமா, காதல் காதல்ங்கிறாங்களே, அதை பத்தி உன் கருத்து என்ன? வேற வேலை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வேலை இல்லையா? இல்ல, இருந்திருந்தா இந்நேரத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா குடிக்க வருவோமா? ஐயோ, அப்ப நமக்குள்ள காதல் இருக்கு. என்ன பதிலே காணோம்? பதில் சொன்ன. ஏய், உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே.
தரும் கன்னி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும் கட்டித்தரும் கன்னி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும் சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே வட்டமிட்டாளாசை வண்ணக்கிளி சிக்கிக்கொண்டேன் அவள் எண்ணப்படி சொன்னது போதும் சந்நிதி தேடி தூது பேசவா என்னது காதல் என்பதை காண என்னை தேடிவா உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே ஆமா ஒன்றுபட்ட மனம் கலா சொல்லாத நீ யாருக்கும் சொந்தம் ஆக முடியாது அத்தா ஒரு பெண் எந்த துறையில் இருந்தாலும் சரி அவ வாழ்க்கை கடைசி வரை மிஷின் மாதிரி இருக்கக்கூடாது அவளுக்கும் கணவன் வேணும் குடும்பம் வேணும் வாழ்வு வேணும் உண்மை ஆனா உனக்கு வாழ்வு தர ஒத்தன்னா உலகத்துல இருக்க முடியும் அந்த ஒருத்தர் மிஸ்டர் ஜீவா ஏற்கனவே என் தொழில எதிரியாக இப்போ என் வாழ்க்கையில எதிரியாக நான் ஜெயிக்க மாட்டேன் கலா எனக்கு புரியல கலா என் வித்தையை எட்டி பார்க்கவே பயப்படுவேன் எவ்வளவோ பாடுபட்டு உனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு சமமா பறக்கிற அளவுக்கு என் வித்தியை உனக்கு கத்துக் கொடுத்து அதனால உன் புகழும் வளர்ந்தது உண்மை நான் அந்த நன்றியை மறக்கவே இல்லை நன்றி வெறும் வார்த்தை அழகு அது எனக்கு தேவையே இல்லை கலா அத்தா கலா ஒரு உண்மையை கேளு எங்குமே ஆள் அதிகம் கிடைக்கும் ஆனா அழகு அதிகம் கிடைக்காது ஆண்டவனா பார்த்து ஒரு அழகை எங்கிட்ட அனுப்பி வச்சான் அந்த அழகை பார்த்து பருகி மனசுலயே பூட்டி புடம் போட்டு வச்சிருக்க என்ன கலா விழிக்கிற இன்னுமா உனக்கு புரியல நீ எனக்குத்தான் சொந்தம் அத்தா இதெல்லாம் அக்கிரமம் அறிவோடு தான் பேசுறீங்களா இல்ல புத்தி தடுமாறி போச்சா உங்க பேச்சு கேட்டு உலகம் சிரிக்க போகுது உங்களை போல கெட்டவருக்கு ஊரெல்லாம் தேர்ந்தாலும் எங்க அக்கா போல ஒரு நல்ல மனைவி கேட்பாளா நன்றி அன்பு இரக்கம் எதுவுமே இல்லாத ஜடமா நீங்க கலா உங்க அக்கா நல்லவ அவளை கோயில வச்சு கும்பிடு எனக்கு சம்மதம் ஆனா நொண்டி நொடம் கூன் குருடு எனக்கு தேவையில்லை காலனா அழகு கண்ணினி நம்முடைய காதல தான் தேனாறு ஓடும் உங்க அக்கா பத்தி கவலைப்படாது ஒரு நொடியில் அவளை ரத்து செய்துட்டு உன்னை பதிவு செய்துக்கிறேன் நாம 2 பேரும் சர்க்கஸ் ராஜா ராணி ஆகணும்னு திட்டம் கொஞ்சம் சும்மா இருங்க பின்னால பாருங்க யாரும் பயப்படாதீங்க நான் எவ்வளவோ கொடுமை செய்திருக்கிறேன் நான் ஒரு பெரிய பாவி ஒரு நாள் என் கணவனை காப்பாத்துறதுக்காக ஓடினேன் காப்பாத்தினேன்
அப்பவே என் உயிர் போயிருக்கணும். போகல. நான் பாவி. காலு மட்டும்தான் போச்சு. அப்பவே என்னை கொன்னுட்டு அழகான வேறொருத்தி என் மனம் செய்திருக்கணும். அக்கா, ஏன் இப்படி வீணா வேதனைப்படுற? கொஞ்சம் பேசாம இரு. பெண்களே இல்லாத இடத்திலே இருந்தாலாவது அவருக்கு என் மேல கொஞ்சம் இரக்கம் ஏற்படும். எதிரிலே பருவப்பெண், அழகான பெண் இருக்கும் போது நானும் கூடவே இருக்கேன். பாவி, நான் குறுக்கே இருக்கலாமா? அது என் தவறுதான். அக்கா, அக்கா, பொறுமைக்கு உதாரணமா இருக்கிற வப்பே, வாழ்க்கை பூர துன்பத்தை அனுபவிக்கிறானே, இப்படி அவசரம் ஆத்திரம் படலாமா? உன் கனவு மேல் ஆணிய சொல்றேன், நீ இங்கிருந்து போக கூடாது. வா. ஆமாண்டா, உன் பழம் உனக்கு தெரியாதடா. ஆனா அரப்பழம் தான்டா. யானை அரப்பழங்கிறது இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். பாஸ், அந்த யானை என்ன மிதிச்சதுன்னா உங்க காலை யாரு மிதிக்கிறது, உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? கொண்டை மிதிக்கிறா. அம்பே, பாயம் போடாதே, பாயம் போடாதே. சவால் ஒத்துக்கனே. நானா ஒத்துக்கிட்டேன். இந்த கம்பெனில ஒரு ஆள் குறைஞ்சா போறோம்னு இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. தில்ருபா, தில்ருபா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க்கை என்ன விடு. வாங்க சொல்லாதே. வர்றே படுக்கிறே மார் மேல ஆனே ஏத்தோ சொல்லு. ஐயோ முதலாளி, முதலாளி ஒரு சின்ன வேண்டுகோள். முதல்ல அந்த சின்ன யானை ஏத்தி பழகிக்கிறேன். நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். ஏன் இருக்கிறதே ஒரே ஒரு ஆனை தானடா? இல்ல முதலாளி, இவன் அண்ணனை சொல்றேன். ஓஹோ, எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். இது என்னம்மா இது தகராறு? ஆனைக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் மிதிக்க சொல்லிட்டு. கேளுங்கடாப்பா, கொடுமையே கேட்டீங்களா? கேட்டீங்களா? யானைக்கு தூக்கம் வருதா? தூக்க வெறியில பழகி மிதிக்கிறப்பா என் தலையை மிதிச்சுட்டா நான் என்ன ஆவேன்? ஒண்ணு ஆவா, சுமாரா. பழைய எடுங்க, பழைய ஆனை நேரம் கொண்டா, ஆனை நேரம் கொண்டா. நிறுத்து, போடு. எங்கடா அவன்? எங்க போட்ட மாப்பிள்ளையே? எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். ஓஹோ, எங்க அம்மனில இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க. இங்க பாரு, குப்பையை கிடக்கிற செத்த கூட ஆடுது. டேய், யாரும் குப்பை தொட்டி ஆடுது, புகைது, ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஜானி, ஜானி, ஒடிடா, ஒடிடா. என்னடா ஒண்ணுமே புரியல. என்ன சின்ன ஒரு ஏய் ரப்பா, முதலாளி எப்பா, ஐயோ அது யாரே முதலாளி? அது அப்பா போங்கடா, அந்த பக்கம் போ. ஐயோ ஆனை ஏத்து. ஐயோ முதலாளி, எங்க அப்பா வர்றேன்டாரு. வந்தாலும் வருவாரு. ஒரு முறை பாத்துக்கிறேன்னா இல்ல, முதல்ல ஆனை பாரு. ஆனை பாரு. ஏத்து பாரு. ஆனை ஏத்து. ஆனை ஏத்து. கொண்டா, கொண்டா. தூக்குடா, பழைய தூக்கு பழைய. ரப்பருக்கு மாலை போடு, மாலை போடு. ரப்பருக்கு என்னடா ரப்பர் மாதிரி? मेरा प्यारे, जाने ऐसी पायस पड़ ले. ஆமா, இப்ப ரப்பர் கல்யாணத்துல மான்கறி போட சொல்லுங்கடா. டாலி, அவ்வளோ பெரிய ஆனை, இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான். இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? ஒரு பள்ளம் 10 ஸ்ப்ரிங். பள்ளம்
புரியல. ஒரு பள்ளம். உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையாங்கிற சந்தேகமா? நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயமில்லாம எங்க போகுது? பயமில்லாம சொல்றியே, அள்ளி போகுது. ராத்திரில சந்திரனை தேடி போகுது. நான் சூரியன், சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரதை. சூரியன் ராத்திரில தலையே காட்டக்கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சுகம், அப்படி சொல்லு. கைய விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காவலம் வருவானா? உன்னை கவனிக்கிறது கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தான் பசியும் தீர்த்துக்கிட்டு. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேடு. அந்த ரெக்கார்டை நிறுத்து. முன்ன 3 ஆட்டம் முடிஞ்சு போச்சு, 4வது ஆட்டமா? ஒழுங்கா வந்து படம். டார்லிங், நீ ஆடு. நான் ஆடும் இல்ல மாடும் இல்ல, நீ வந்து பாடு. என் தாத்தா ஆடுது. ஐயோ, அது 70 வயசுல ஆடி இருக்கும். வேணாம், வந்து பாடு மாட்டா. டார்லிங் ஆடு. ஐயோ, எனக்கு தெரியாதே. ஆடு. எப்படி? நோடி. சரி. அப்படியா? ஐயோ. புலி. புலி. என்ன புலி? புலி. எது புலி? நம்ம புலி. எந்த புலி? அங்க. எங்க? பெரிய புலி. எங்க? வா. புலி வா. மேல புலி. புலி மேல. வா. வா. புலி வா. வா புலி. புலி மேல. மேல. வா. புலி வா. நீ வா. இந்த மேல ஒண்ணு காயங்க இல்லையா? ஆண்டவன் தான் அவனை காப்பாத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க யோசனை பண்ணணும். முதல்ல ஒரு சம்பவம், வீரமுத்து பலியானா. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா நிர்வாகத்துக்கு குறையில்லை. ஜீவா, பாஸ்க்கு மூளையே இல்ல. இல்ல நம்ம 2 பேருக்குமே மூளை இல்ல. நீ சும்மா இரு. அந்த பய விஜய் இருக்கிறானே, அவன் ஏற்கனவே மிருகம். அந்த மிருக பயல இந்த மிருகத்தும் கூட பழக விட்டேன். 10ஆத்துக்கு இந்த காலி பய காவாலி வேற கூட்டி சேர்ந்தான். அக்கிரமத்துக்கு சொல்லணுமா? பாஸ், இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. இன்னைக்கே ஒரு முடிவு வெட்டணும். இல்ல தொலைச்சு தலையை முடிட்டு மறுவேளை பாக்குறேன். புலி அடிச்சத போய் பார்க்க போறியா? ஒரு எலும்பு கூட மிஞ்சி இருக்காது.
பேசாம நான் சொல்றபடி கேளு. இல்ல என் உயிர் போனாலும் சரி நீ சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். நான் பார்க்கத்தான் போறேன். ஜீவா 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 என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பையன் விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேலைதான் இது. அவனை வேணா போய் கேட்டு பாரு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி, வா போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன, உங்களை பார்க்க வந்தேன். இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். போறேன்னா போங்களே. சாரி கலா. கலா, நம்ம முதல் சந்திப்பு சண்டையில ஆரம்பிச்சது பாரு. ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும் நான் போறேன். கலா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன். நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க. வேணாம். காதல் இலக்கணம் உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் கோபம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன, ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது? காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், ஆ. துன்பம், ஓ. கோம், சண்டை, அடி, வெட்டு, குத்து. இன்பம், துன்பம், கோபம், சண்டை, வெட்டு, குத்து, அடி. உன்னால உள்ள குழப்பும் போச்சு, உபத்திரவமும் அதிகமாச்சு. குடிச்சா துணிச்சல் அதிகமாகணும். நீ என்னடான கோழையா போற. இப்படி ஆளை தூக்கி விட்டு ஏன் துணிச்சலை வச்சு நீ பல்லடையலான்னு பாக்குற. நான் என்ன ஏமாளியா? அதுல என்னடா சந்தேகம்? கோச்சுக்காத. என் திட்டம் புரியாம பேசுறிய. என்னடா திட்டம்? ஒரு புது சர்க்கஸ். அதுக்கு நீயும் நானும் முதலாளி. நாம இருந்த பழைய சர்க்கஸுக்கு
அந்த பயலுங்க இங்க எலும்பு துண்டை பார்த்த நாய் மாதிரி ஓடுறானுங்க. கொடுமையின் எல்லைக்கே போயிட்டாங்க. ஒருத்தன் கையில தீப்பெட்டி, இன்னொருத்தன் கையில பெட்ரோல். டென்ட்டுக்கே தீ வைக்க பார்த்தாங்க. என்னது டென்ட்டுக்கு தீ வைக்க பார்த்தாங்களா? அயோக்கிய பயலுங்க. இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த கபாலி பைய தலையில தீய வைக்க சொல்றேன். முதலாளி கொஞ்சம் தயவு செய்யுங்க. என் கணவர் செய்திருக்க கொடுமைக்கு கடவுள் கூட மன்னிக்காது. எனக்காக நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறதா? அவன் புருஷனா? அவன் உன்ன கூட சித்திரவதை பண்ணியிருக்கான். இருந்தாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது பெரிய அவமானம். ஊர்ல இருக்கவங்க காரி துப்புவாங்க. ஆமாங்க, கடைசி மன்னிப்பு. எப்படியாவது நான் அவரை திருத்திடுறேன். கொஞ்சம் தயவு செய்யுங்க. அழாதீங்கம்மா. முதலாளி, அவங்க கண்ணீருக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. டார்லிங், மிஸ்டர் ஜீவா சொல்லுது நல்லது. நீ என்ன சொல்லுது? நீ ஏன் இடையில பூந்து கொல்லுது? ஷட் அப். சரி சரி. ஜீவா, ரீட்டா சொல்றது போல நீயும் சொல்ற. அப்படியே தான் செய்துறேன். கலா, அக்கா கூப்பிடு. ரொம்ப நன்றிங்க. ஆனா அவங்க போனப்பறம் அவசரப்பட்டு ஒண்ணு செய்யறாங்க. வணக்கம். குட் நைட். என்ன நீ சொன்னது போலயே செய்யப்பட்ட சரிதானே? தேங்க்யூ டார்லிங். கம் ஆன்.